ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியின் முக்கியத்துவம் என்ன? இரண்டாவது மாநாடு மதுரையில் நடத்த காரணம் இதுதானா? அண்ணன் மீது கொண்ட பாசம், மனைவி மீது கொண்ட நேசம், இதுவே விஜயின் விசுவாசம். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திடீர்னு மதுரையில தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டுக்கான பூஜை போடப்பட்டிருக்கு. இந்த நிலையில மாநாடு நடைபெறும் தேதியை அறிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள். அதன்படி வருகிற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் தாவேகா மாநாடு நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் உற்சாகமா இருக்காங்கன்னு சொல்லலாம். தாவேகாவின் 2வது மாநில மாநாடு விஜயகாந்தின் சொந்த ஊரான மதுரையில, அதுவும் விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 25ஆம் தேதியே திட்டமிடப்பட்டிருக்கு. இது எதேச்சியாக நடந்ததில்லை, திட்டமிட்டு நடத்துவது போலதான் இருக்கு. ஏன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை, அது வேலை நாள். அதனால பெரிதா யாருமே அந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி பொது விழாக்கள்லாம் வைக்கிறது இல்லை. மாநாடு இந்த மாதிரி நடத்தினாவே நம்ம அந்த லீவ் நாளில் பார்த்து தான் நடத்துவோம். இந்த நாளில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது விஜயகாந்த் ஊரில் நடத்துவதாலும் விஜயகாந்தின் பிறந்த நாளில் நடத்துவதாலும் தான் இருக்கும். அரசியலில் ஒரு மைலேஜ், அடுத்த மைலேஜுக்கு போகணும்னு விஜய் திட்டமிட்டு இருக்கிறதால இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். 2006ஆம் ஆண்டு விஜயகாந்த் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓராண்டுக்கு முன் இதே மதுரையில் தேமுதிகவின் பெரிய மாநாட்டை நடத்தி காட்டினாரு. அந்த தேர்தலில் அதிமுக திமுகவுக்கு மாற்றா தன்னை அறிவிச்சுக்கிறாரு. தனித்து நின்று ஜெயித்து சட்டமன்றத்துக்கே போனார். இதனால விஜயும் திமுக அதிமுகவுக்கு மாற்றா தன்னை அறிவிச்சிருக்காரு. இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. விஜயகாந்த் மீதான மக்கள் சென்டிமெண்ட் அப்படியே தனக்கு வரும் அப்படின்னு நம்புறாரு விஜய். அதற்காக தான் இந்த மாநாடு மதுரையில நடத்த திட்டமிட்டிருக்கார் அப்படின்னு தோன்றுது. சமீபத்துல வெளியான விஜயின் கோட் படத்துல கூட விஜயகாந்த் அவர்கள் ஏஐ மூலம் சிறப்பு தோற்றத்துல வந்தார். விஜயகாந்தின் தம்பியா தன்னை முன்னெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு விஜய். அதையும் தற்பொழுது நினைவுபடுத்துகிறோம். தற்பொழுதும் அதே நிலையில விஜய் இருப்பதா தோன்றுது. மதுரையில இந்த மாநாடு நடத்துறாரு, அது கை கொடுக்குமான்னு தான் பார்க்கணும். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் மதுரை எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தான். 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அப்ப மதுரையில ஜெயலலிதா அவர்கள் மாநாடு நடத்தினாங்க. அது அவங்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது. நம்மளுக்கெல்லாம் அது நினைவு இருக்கு. தற்பொழுது கூட பாஜக அதிமுக திமுக என பிரதான கட்சிகள் மதுரையை மையமாக கொண்டு பொதுக்குழு, செயற்குழு மற்றும் பல்வேறு மாநாடுகள் நடத்திட்டு வருது. அதை குறிப்பிடலாம். இதனாலதான் விஜயும் இந்த மாநாட்டை மதுரையில் நடத்துறாரோ அப்படின்னு தோன்றுது. இந்த மாநாட்டு தேதியில மற்றொரு சுவாரஸ்யமும் இருக்குது. அது என்னவென்றால் விஜய் சங்கீதாவின் திருமண நாள் அன்றுதான். அதை தொண்டர்களுடன் விஜய் கொண்டாட விரும்புகிறாரா, அதுதான் தெளிவுபடுத்துது. விஜயின் 26வது திருமண நாள் அன்று ஆகஸ்ட் 25ஆம் தேதி 1999ஆம் ஆண்டு விஜய் தனது ரசிகையான லண்டனை சேர்ந்த சங்கீதாவை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள், சஞ்சய் திவ்யா என 2 குழந்தைகள் இருக்கு. அது நம்ம எல்லாம் அறிஞ்சது தான். சஞ்சய் இப்ப வளர்ந்து வரும் இயக்குனரா அவதாரமே எடுத்துட்டாரு. பொண்ணு திவ்யா அவங்க மேல் படிப்பு படிச்சுட்டு இருக்காங்க வெளிநாட்டுல. கடந்த சில தினங்களாகவே விஜய் சங்கீதா தம்பதி குறித்து பல்வேறு வதந்திகள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா இந்த மாநாட்டு தேதியை தனது திருமண நாளில் அறிவித்திருக்கிறாரா விஜய். இதன் மூலம் தனது குடும்ப வாழ்வு குறித்து வரும் விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.